இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் சாலட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலட்க்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் செரி டொமேட்டோஸ், கியூகம்பர்ஸ், ஸ்ட்ராபெர்ரிஸ், அப்புறம் ஒரு லெமன், அதுக்கப்புறம் கேப்சிகம், ப்ரோக்கோலி, கொஞ்சம் க்ரீன்ஸ், சாலட்ஸ், கேல் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுறீங்களோ அந்தமாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். ஸோ அதனால் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்குவேன். அண்ட் சிக்கன் பிரெஸ்ட் சேலட் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். டயட் பண்ணுறவங்க தான் சாப்பிட்ணும், இல்லை உடம்பு குறைக்கிறவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே சாப்பிட்லாம். பட் ஆனால் நீங்கள் லூஸ் வெயிட் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த சிக்கன் பிரெஸ்ட் மேரினேட் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில், பெப்பர்ஸ், பிளாக் பெப்பர், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா நான் சைனீஸ் 5 ஸ்பைசஸ் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன். அந்த வாசம் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது இந்தியன் ஸ்டைலில் இருக்க போகிறதுனால நான் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இவர் பார்த்திங்கன்னா பப்பி, இவர் பேரும் பார்த்திங்கன்னா பப்பி தான். அப்பப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணுவார், ஆனால் ரொம்ப நல்லவர். ப்ரோக்கோலியை இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போடுறேன். நான் ரெட் சால்ட் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கொஞ்சம். அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பர். இது வந்து சைனீஸ் 5 ஸ்பைஸ். இது ஆப்ஷனல். இந்த வாசம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் போடுறேன். அப்புறம் லெமன் பெப்பர், கொஞ்சம் பப்ரிக்கா, கொஞ்சமாக ஒயிட் பெப்பர், இதில் ஒரு ஹாஃப் லெமன் இப்படி புழிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். ஸோ அரை மணி நேரம் கழித்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக தான் நம்ம கட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். அண்ட் ஆல்சோ டயட் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் பாடிலாம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இது தாராளமாக சாப்பிட்லாம். அண்ட் இந்த சாலட் வந்து ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு திரும்ப திரும்ப பசிச்சிட்டே இருக்காது. சிக்கன் கூட நம்ம பிரெஸ்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நீங்களும் வந்து இது செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா பிரஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணல. இதுக்கு பதிலாக வந்து கிரில் கூட பண்ணிக்கலாம். கிரில் பண்ணுன்னா எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து கிரில் பண்ண போகிறீங்கன்னா கூட கிரில் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது என்ன எண்ணெய் ஊற்றுறீங்க? இது ஆலிவ் ஆயில். சேலட் செய்யறதுக்கு ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஊற்றி தான் செய்யணுமா? அது ஊற்றாமல் செய்ய முடியாதா? இல்லைங்க, இது சிக்கன் நான் வந்து வறுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து எண்ணெய் போட்டு நான் வறுக்கிறேன். பட் ஆனால் இது எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கிரில் கூட பண்ணிக்கலாம் எண்ணெய் இல்லாமல். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஏர் ஃப்ரையரில் கூட வைக்கலாம். பட் இன்னைக்கு நான் வந்து அடுப்பில் ட்ரை பண்ணுறேன், ஏர் ஃப்ரையரில் வைக்கிறேன். இந்த டேஸ்ட் வந்து இந்த சிக்கன் டிக்கா அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த தண்டூரி சிக்கன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். ஓஹோ. இது வந்து சேலட், ஆனால் இந்தியன் ஸ்டைல் சேலட். எப்படி நல்லா வாசம் வருதா? நல்லா வாசமாக இருக்குது. இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? இப்போ நான் செய்கிறது 4 பேர் சாப்பிடலாம். நாலு பேருக்கு பொருத்தமா இது? இல்லைங்க, சிக்கனோட சேர்த்து சேலட்லாம் இருக்குது, மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு போல் நிறையா வரும். ஸோ நீங்கள் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். பெரிய பெரிய சிக்கன் பிரெஸ்ட் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் செய்ய போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரெஸ்ட் கூட போதும். இல்லை இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா பிரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய சிக்கன் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பிரெஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஓகே. இதில் வந்து லெமன்லாம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த லெமனோட டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும், நல்லாயிருக்கும். இதே நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் எப்போதும் செய்யறதை விட. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா வாசமாக தான் இருக்கு. ஆமாங்க, இது நல்ல வாசமாக இருக்கும். அந்த தண்டூரி சிக்கன் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு வாசம், அந்த டேஸ்ட்டும் இருக்கும். அடுப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் முழுவாக தான் வச்சு சமைக்கணும். இப்போ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து குறைக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க பண்ணுற தப்பு எக்ஸசைஸ்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. எப்போதுமே எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இந்த சாப்பாடை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பாடி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அந்த வெயிட்டுக்கு நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக நீங்கள் வந்து அதை ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சாலட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப பசிக்காது.
இப்போ நார்மலாக நம்ம ரைஸ் சாப்பிட்டு பழகிருக்கோம்ல, ம். இப்போ ரைஸ் சாப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சோண்டு இந்த சேலட்டோ இந்த பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பத்தாது. ஸோ இதில் வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீனும் நல்லா கிடைக்குது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ரொம்ப பசிக்காது. ஓகே, பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ், அதுக்கப்புறமா ட்ராவலிங் வீடியோஸ், நிறைய டிப்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு நிறைய இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன் வெள்ளரிக்காய் சின்னது போடுறீங்க, பெருசு போடலாமா? சின்னது போடலாம், பெருசும் போடலாம். சின்னது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதில் உள்ள அந்த விதையெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ இது செரி டொமேட்டோ. செரி டொமேட்டோ வந்து நீங்கள் என்ன கலரில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ்ட் கலரில் உள்ளது வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இருக்கும். எல்லாம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரிஸ், ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக வேறு என்ன பழம் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ஸ், பேர், இந்த மாதிரி என்ன பழம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இது அவகாடோ. ஸோ அவகாடோ என்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் அவகாடோவும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபைனலாக கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் போடுறேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம செஞ்ச இந்த சேலட் வந்து எந்த மாதிரி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. அந்த சிக்கன் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. ஒரு அவகாடோ போட்டிருக்கனால அந்த பட்டர் டேஸ்ட் இருக்குது. இந்த சேலட்லாம் பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது.
பாதாம் முந்திரி போட்டிருக்கனால அந்த நட்ஸும் இருக்கு. ஸோ நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான ஈஸியான சாலட் ரெடி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்டில் சொல்லுங்கள். பாய்.